மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி கணேஷ்குமாருக்குமான மோதல் என்பது அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. கொல்கத்தாவிலேயே மிகப்பெரிய அளவுக்கான பிரச்சனைகள், தேர்தல் ஆணையர் முற்றுகை அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள், அவருக்கு கருப்பு கொடி போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்கிற விஷயங்கள் போச்சு. முற்றுகையிட முயற்சி செய்தார்கள்ங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் போச்சு. அதற்கு பிறகு இப்போது டெல்லியில் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு போயிருக்கிறார் போராட்டத்தை மம்தா பானர்ஜி அவர்கள். இந்த சூழலில் உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான உத்தரவிட்டு இருக்கிறது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை களமிறக்கியிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதை சரி செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதிகளை களமிறக்கி தேர்தல் ஆணையத்துக்கும் மம்தா பானர்ஜிக்குமாக ஒரு சமரச ஏற்பாட்டுக்கு வந்திருக்கிறதா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன, எப்படி டெல்லியினுடைய தெருக்களுக்கு, டெல்லியினுடைய முக்கியமான பவர் சென்டர் இடங்களுக்கு இதனுடைய போராட்டத்தை நகர்த்தியிருக்கிறார் மம்தா பானர்ஜி, விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். மம்தா பானர்ஜி லிஃப்ட்ஸ் தர்ணா அகைன்ஸ்ட் எஸ்ஐஆர் ஆஃப்டர் எஸ்சி ஆர்டர்ஸ் செட்டிங் அப் ஆஃப் ட்ரைபியூனல்ஸ் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை இட்டிருக்கிறது. அந்த உத்தரவுக்கு பிறகு தன்னுடைய 5 நாள் போராட்டத்தை, தர்ணாவை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள்ங்கிறது தான் அதனுடைய செய்தி. என்ன செய்திருக்கிறார்கள், யாருடைய காம்போசிஷன்? மம்தா பானர்ஜியினுடைய குற்றச்சாட்டு, வங்காளிகளுடைய வாக்குரிமையை பறிப்பதற்காக வேனிஷ்குமார் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். வேனிஷ்னா மறைஞ்சு போகிறது, வாக்காளர்களை கொத்து கொத்தா மறைய வைக்கக்கூடியதில் அவர் கில்லாடி அப்படிங்கிற மாதிரி, அவர் அந்த மாதிரியான ஒரு மாயாவிங்கிற ரேஞ்சுக்கு அந்த விமர்சனங்கள் பொலிட்டிக்கலாக போகிறது. அமித்ஷாவினுடைய கையால் அவர்கிட்ட தான் அவர் ஏற்கனவே அதிகாரியாக இருந்தார்னு குற்றம் சாட்டுறாங்க. இது ஒரு பக்கம். இதற்கு எதிரான வழக்குகள், பல வழக்குகள் போடப்பட்டு போச்சு. ஏற்கனவே ஒரு 700 நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் அந்த அந்தஸ்தில் இருந்த ஜுடிஷியல் ஆஃபீஸரை 3 ஸ்டேட்ல இருந்து போட்டிருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால், அங்கே பத்தாம ஒடிஷா, அதுவும் பத்தாம ஜார்க்கண்டுன்னு. இவங்க இத்தனை பேர் இருந்தும் ஏறத்தாழ 60 லட்சம் பேரில் 10 லட்சம் பேருக்கு தான் அந்த ஃபார்ம்ஸை பார்க்க முடிந்திருக்கிறது. இப்போ என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அந்த 10 லட்சம் பேரை செக் பண்ணாங்கல்ல, அதில் ஒருத்தரை கூட நீங்கள் வாக்காளராக சேர்க்காம, சப்ளிமெண்ட் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணாமல் கிளியர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 60 லட்சம் பேரையும் நீக்குவதற்காக தேர்தல் ஆணையம் வேலை பார்த்திருக்கிறதா? அதாவது உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட உங்கள் வாக்காளராக இல்லையான்னு செக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் ஏற்பட்டிருக்கிறதான்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. இதே சூழலில் 2 நாள் பயணமாக கணேஷ்குமார் மேற்கு வங்கம் போகிறார். அங்கே அவர் போனதும் புரோட்டோகால் படி தலைமைச் செயலாளர், அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் போய் பார்த்து ரிசீவ் பண்ணாங்க. புரோட்டோகாலில் எந்த சிக்கலும் இல்லை, பங்கமும் இல்லை. ஆனால் அவர் இதனோட சேர்த்து என்ன பண்ணுறாரு, ஒரு வயது முதிர்ந்தவர்கள் ஆன்மீக சுற்றுலா போவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு டூர் பேக்கேஜ் மாதிரி போடுவாங்க. நீங்கள் 1 மாதம் 108 கோயில் போகிறது, அல்லது 21 முக்கிய தலங்களுக்கு போகிறது, காசி, ராமேஸ்வரம், இப்படி இந்தியா முழுக்க சுற்றலாம், கேதார்நாத் அப்படிங்கிற மாதிரிலாம் பேக்கேஜ் போடுவாங்கல்ல. அவர் அந்த மாதிரி எதுவும் இதில் போனாரான்னு தெரியல. முழுக்க இதனோடு சேர்த்து ஒரு பில்கிரிமேஜ் விசிட்டாக அங்கே இருக்கக்கூடிய முக்கிய மடங்கள் ஆகட்டும், அல்லது கோவில்கள் ஆகட்டும், அங்கெல்லாம் போய் வழிபாடு அப்படிங்கிற வகையில் அவர் போயிட்டார். இதற்கு அவர் போகிற வழியிலெல்லாம் பல இடங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், தேர்தல் ஆணையருக்கு எதிராக அப்படிங்கிறதையும் மம்தா பானர்ஜி நடத்தினாங்க. இது மம்தா பானர்ஜி தரப்பு அப்படின்னா, பொதுமக்களாக கட்சி கொடி எதுவும் இல்லாமல் கருப்பு கொடியோடு வந்ததுனால பொதுமக்களுடைய ஆர்ப்பாட்டம் என்பதாக அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா என்னுடைய கட்சிக்காரர்கள்லாம் நான் தர்ணா இருக்க இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க, ஒரு 6 நாளாக உட்காடுறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்படி நீக்க 10 லட்சம் பேர் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 50 லட்சம் பேர் மிச்சம் இருக்காங்க. கொடுக்கறத வாங்கி பார்க்குறது இந்த 750 ஜட்ஜஸே பார்த்துப்பாங்க. அதுக்கு மேலே நீக்கப்பட்டால் யார்கிட்ட முறையீடு செய்வதுங்கிற இடம் வருது. அதற்காக நாங்கள் ஒரு ட்ரைபியூனலை, தீர்ப்பாயத்தை அமைக்கிறோம். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகளை இணைத்து இப்படி நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் நேரடி அப்பீலாக எலெக்ஷன் கமிஷனுக்கு போக வேண்டாம், ஜட்ஜஸ் கிட்ட ட்ரைபுனலுக்கு வாங்க என்கிற ஒரு வழியை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி CJ சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜாய்மல்யா பக்சி ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு தெளிவாக ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. February 24 அவங்க கொண்டு வந்த ஆர்டரை ரீகால் பண்ணி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்முக்கு போக முடியாது. ரொம்ப முக்கியமானது. ஒரு நீதித்துறை அதிகாரியாக உள்ளே போய் அவர் அங்கே ஒரு உத்தரவை போடுகிறார் அப்படின்னா, அந்த ஒரு நீதித்துறை அதிகாரியினுடைய உத்தரவை ரத்து செய்வதற்கான அதிகாரம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாக ரீதியிலாக அல்லது அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீங்கள் அதுதான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போ நீங்கள் ஆனால் இதே ரிவர்ஸில் ஒரு அதிகாரி போடக்கூடிய உத்தரவை நீதிமன்றம் ரத்து பண்ணலாம், ஜுடிஷியல் ஆஃபீஸருக்கு அந்த பவர் இருக்குங்கிற அந்த விஷயத்தை அடிக்கொடரணும். அப்போ அப்படி பார்க்கும்போது இதன் காரணமாக இப்போ நீங்கள் ஒரு ஜட்ஜு போய் அங்கே பார்த்துட்டு இல்லை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜட்ஜு வந்து இல்லை அலோவ் பண்ணலான்னு சொல்கிறாரு. இதை எதிர்த்து
எதிர்த்து முறையீடு பண்ணுறாங்க. டெலீட் பண்ணது தப்புன்னு வேற ஒருத்தர் அவர் பேரை சேர்த்தது தப்பு, அவர் 2 வச்சிருக்காருன்னு எதிர் தேர்ட் பார்ட்டி அப்பீலுக்கு போகிறாங்க, இல்லை சம்மந்தப்பட்டவரை அப்பீலுக்கு போகிறாங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் அதிகாரியாக இருக்கக்கூடிய பதிவு அதிகாரியாக எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக இருக்கிறவர் ஒரு ஜட்ஜி கொடுத்ததை இல்லைன்னு ரத்து பண்ணால் அது அங்கே வந்து உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் இது வரும், கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 ஆர்ம்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே முரண் வர வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னொரு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான ஒரு சட்ட நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ட்ரைபியூனலை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. அதன் காரணமாக தேர்தல் ஆணையம் தான் இதற்கான செலவுகளை ஏற்க வேண்டும். ஒன்று, அதே போல் நீதிபதிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சலுகைகள், அவர்களுக்கான சம்பளம், எவ்வளோ நாள் உட்கார்றாங்கிறத பொறுத்து, எவ்வளோ வழக்கு, அவங்களுக்கான மற்ற பே அலவன்சஸ், இதெல்லாத்தையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு கொடுத்து இது இந்த உத்தரவு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லுகிறார், உங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லியாக இருக்கிறது, நீங்கள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, ஆனாலும் இந்த ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை நீங்கள் கேள்வி எழுப்புவதுங்கிறது ஏற்கத்தக்கதா, அவங்க சரியாக தானே செயல்படுவாங்க, ஆரம்பத்திலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதே ரொம்ப ஏர்லியாக இருக்கிறது, எதன் மேலேயுமே நம்பிக்கை இல்லை நான் எப்படி அப்படிங்கிற கடுமையான அப்சர்வேஷனையும் அவர் வைக்கிறார் பெட்டிஷனர்ஸை நோக்கி. பட் ஸ்டில் அதற்கு பிறகும் இந்த உத்தரவு அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. இதுதான் இப்போதைக்கான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கிறது. இப்போ இதை அப்படியே வச்சோம் அப்படின்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் இதை காரணம் காட்டி நீதிபதிகள் கொடுத்திருக்கிறது மிகச்சரியான நீதி அப்படின்னு சொல்லி இந்த நீதியை வரவேற்று நான் என்னுடைய 5 நாள் தர்ணாவை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நேற்றைக்கு அவர் அறிவித்திருக்கிறார். இதில் கவனிக்க வேண்டியது, 5 நாள் தர்ணா பண்ணுறதுனால சொல்யூஷன் வந்துடும் அப்படின்னு அவங்களும் நம்பலை. ஆனாலும் அதை எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஒரு போராளி, என்னுடைய மக்களுக்காக நான் நிற்கிறேன் என்கிற அந்த இமேஜை தேர்தல் நேரத்தில் பில்டு பண்ணிக்கிறதுங்கிறது ஒன்று. 2வது, மக்கள் மன்றத்தில் நான் போராடிட்டேன், அடுத்தது சட்டமன்றத்துக்குள்ளே ப்ராப்ளி பட்ஜெட் செஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு வேலை கிடையாது, இதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தில் போட்டு போராடுவது அப்படிங்கிறது, அதில் நரேட்டிவ் செட் பண்ணுறது. 3வதாக, இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் என்னுடைய போராட்டத்தை விரிவுபடுத்துவதுங்கிற இடத்துக்கு மம்தா பானர்ஜி நகர்ந்திருக்கிறார். இதனுடைய அடுத்த கட்டம் இப்போ அங்கே தான் போகுது. இது மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி அப்படின்னு ஏறத்தாழ 114 மணி நேரம் அந்த இடத்தில் உட்கார்ந்து தன்னுடைய தர்ணாவை தொடர்ந்து இருக்கிறார் மம்தா பானர்ஜி அப்படிங்கிறத அவங்க கட்சிக்காரர்கள் இவ்வளவு வயசுல இந்த மக்களுக்காக 114 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து தர்ணா செய்திருக்கிறார் நம்முடைய தீதி, இந்த பெங்கால் டைக்ரஸ் அப்படின்லாம் அவங்களுடைய சொந்த மொழியில் அவங்களுக்கான பட்டங்களை கொடுத்து கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது தேர்தல் உங்களுக்கு இப்போ இல்லைன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த கட்சி உங்களுக்காக போராடும் அப்படிங்கிற மாதிரியிலான நரேட்டிவை இப்போ அவங்க நகர்த்துறாங்க. இது இதோட முடிஞ்சுதா அப்படின்னா அதோட முடியலை. மம்தா பானர்ஜியினுடைய பாலிடிக்ஸ் அவங்க ஏன் அவ்வளவு ஒரு ஷார்ப்பான ஆள் அப்படின்னா, பொலிட்டிக்கலி நான் பேசுகிறேன், அது சட்ட ரீதியில் நிற்காதது அவங்களுக்கு நம்மளை விட நல்லா தெரியும். அவங்களே ஒரு லா கிராஜுவேட்டாகவும் இருக்கிறாங்கிறது தனி விவாதம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ந்து ஞானேஷ்குமாரின் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்குகிறார் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. இதில் பாருங்கள், மம்தா அக்யூசஸ், ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு, சிஇசி ஆஃப் த்ரெட்டனிங் வெஸ்ட் பெங்கால் அஃபிஷியல் டியூரிங் மீட்டிங் அப்படிங்கிற கேள்வி வருகிறது. எல்லா கட்சிகளையும் சந்தித்து தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் விவாதம் நடக்கிறது. தனித்தனியாக கட்சி ரெப்ரசன்டேட்டிவ்ஸை பார்க்குறாங்க. அதற்கு பிறகு அதிகாரிகளை சந்திக்கிறார்கள். நீங்கள் தனித்தனியாக போனப்போ எல்லா கட்சியும் ஒரே விஷயத்த சொன்னாங்க. மேற்கு வங்கத்தில் எல்லா கட்சியும் எதிர்கட்சிகள், மாநிலத்தில் எதிர்கட்சி மம்தா பானர்ஜி, திரிணாமுல் ஆளுங்கட்சி அப்படின்னா காங்கிரஸ் எதிர்கட்சி, எண்ணிக்கையோட எதிர்கட்சியாக பிஜேபி தான் இருக்கிறது. 77 சீட் எம்எல்ஏக்களோட அவங்க நம்பர் 1. அதுக்கப்புறம் 0 எண்ணிக்கையில் இருந்தாலும் காங்கிரஸும் அங்கே எதிர்கட்சி தான். கம்யூனிஸ்டுகள் நீண்ட காலம் ஆட்சி செய்தவர்கள், சிபிஐ, சிபிஎம், சிபிஐ எம்எல் இருக்கிறாங்க, இவர்களும் அப்படிதான். அதே போல் வேறு சில பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் வச்சது எலெக்ஷனை போன முறை மாதிரி இந்த 6 கட்டம் 7 கட்டம் 9 கட்டம் இதை எதையும் பண்ணாதீங்க, ஒரே ஸ்ட்ரெச்சில் அல்லது 2 கட்டமாக தேர்தலை முடித்து விடுங்கள்னு எல்லோரும் ஒரு அப்பீலை வைத்திருக்கிறார்கள். அதுதான் கவனிக்க வேண்டியது. மம்தா பானர்ஜி ஒருவேளை பல கட்டமாக போடுறதுங்கிறது ஒரு சிக்கலுக்குரியதாக போகுதோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களா, ஒருவேளை அவங்களுக்கு சாதகமாக போகுதுன்னு யோசிக்கிறாங்களான்னு தெரியல, தவறுகள் திருத்தப்பட்டு நம்ம ஒர்க் பண்ணிடுறாங்கன்னு யோசிக்கிறாங்களான்னு தெரியல. பட் மம்தா பானர்ஜி சொல்கிறார், ஞானேஷ்குமார் ஒரு சூப்பர் மேன் அல்லது சூப்பர் கார்டுங்கிற நிலைமைக்கு தன்னை நினைத்து கொண்டு இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை விட முக்கியம், அவங்க சொல்லக்கூடியது மாநில அதிகாரிகளை அவர் மிரட்டி இருக்கிறார். எலெக்ஷன் சம்பந்தமாக நீங்கள் வந்தீங்கன்னா வரணும், பார்க்கணும், போகணும், ஆனால் நாங்கள் அசம்பிளி போல்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு எப்படி மிரட்ட முடியும்? உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகும் இந்த சேரில் நீங்கள் உட்காந்துருவீங்களா
உட்கார்றீங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அவர் அவங்கள நோக்கி எழுப்பினதா. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, இங்கே அதிகாரிகளாக அரசு அதிகாரிகள் மாநில அரசு அதிகாரிகள்ங்கிற தைரியத்தில் இருக்கிறீங்களா, மே மாதத்துக்கு பிறகு இங்கே எல்லாம் மாறும், அப்புறம் நீங்கள் இதே இடத்துல உட்கார்றீங்களான்னு பார்ப்போம்னு அதிகாரிகளை ஞானேஷ்குமார் மிரட்டியதாக மம்தா பானர்ஜி அவங்க ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதே போல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லேப்ஸ் இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது, லா அண்ட் ஆர்டரை டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதாகத்தான் அவங்க தரப்பில் செய்தியை கசியப்படுறாங்க. இப்போ திரிணாமுல் சேர்பர்சன் அவங்க சொல்லக்கூடியது பாஜக இன்றைக்கு தேர்தலை சீர்குலைப்பதற்காகவே இந்த மொத்த ப்ராசஸையும் செஞ்சு அதற்கு ஞானேஷ்குமாருக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள், அதனுடைய விளைவை தான் அவருங்க பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க. ப்ரொட்டஸ்ட் சைட்டுக்கு நடுவில் இதில் கொடுமை என்ன அப்படின்னா, பார்ட்டி மெம்பர்ஸ் அந்த இடத்துல மம்தா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, தர்ணா போயிட்டுருக்கு. அந்த இடத்துல பாஜகக்காரர் சில பேர் கொண்டு போய் துண்டு பிரசுரம், எங்களுக்கு வாக்களிங்க, தாமரை மலர வேண்டும், துண்டு பிரசுரம் கொடுத்தாங்க. அந்த அம்மா மைக்கிலே அவங்கள கொண்டு அவங்க யார் வராங்க பாருங்க பிடிங்க அப்படின்னு அவங்க சொல்லி அவங்கள பிடிச்சி காவல்துறையிட்ட ஒப்படைக்கணுமா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல அங்கே போனது ஒரு மாதிரி அது ரசாபாசமாவது பரபரப்பாகுது. அவங்க சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் வந்து எச்சரிக்கிறேன், பாஜக அவங்களுடைய ஆட்களை கொண்டு வந்து உள்ள போஸ்டர் லீஃப்லெட்லாம் கொடுத்து அவங்க பிரச்சனை பண்ணி தகராறு பண்ணுறதுக்காக ஆளை உள்ள அனுப்பியிருக்கிறாங்க செட் பண்ணி. அவங்க இங்கே வர்றவங்க நம்ம கூட உரையாடி நம்ம கூட பேசிட்டு அப்புறம் அதை கொடுத்தா பரவாயில்ல, அவங்க பாட்டுக்கு நடுவில் உள்ள வராங்க அப்படின்னா அலோவ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பேசி அது வேற அளவுக்கு பரபரப்பாக போனது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ராஜ்யசபா எலெக்டாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் மேனகா குருசாமி அவர்களாகட்டும், அபிஷேக் பானர்ஜி ரொம்ப விரிவாக பல குற்றச்சாட்டுகளை வச்சு பேசினார். அவங்களுடைய லோக்சபா எம்பி டிஎம்சியினுடைய ஏஐடிசியினுடைய மகாமித்ரா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்றாங்க, ரூலிங் பார்ட்டிக்கு இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்காலி மொழியும் பெங்கால் மக்களுக்குடையதாகவும் இந்த மாநிலம் இருக்க வேண்டும் அப்படின்னா இதை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. இதற்கு பதில் அங்கே பிஜேபி அவங்க எதிர்வினையாற்றுகிறார்கள். இதெல்லாம் போயிட்டுருக்கிறது. என்ன மாதிரி நீங்கள் தேர்தல் ஆணையரையே மம்தா பானர்ஜி மிரட்டுகிறார் அப்படின்னு பாஜக ஞானேஷ்குமார் அவர்களுக்கு ஆதரவாக இப்போ களத்திலும் உதித்திருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்க முடிகிறது. எனவே இதன் காரணமாக பெங்காலினுடைய தேர்தல் களம் என்பது இப்போது சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வெறும் அங்கே தர்ணா அவங்க கடந்த காலத்தில் போராடிய இந்த நில உரிமைக்காக உட்கார்ந்த அதே சிங்கூருக்கே போயிட்டு உட்கார்ந்து ஒரு தர்ணா அது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கட்டமாக இதை நிப்பாட்டிட்டு நேற்றைக்கு போய் இவ்வளோ நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மனுஷன்னா மேற்கு வங்கத்திலிருந்து இப்போ திடீரென ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளில போகிற சிவி ஆனந்த் போஸை சந்தித்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டீங்கன்னு அவருக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மோடி அரசு வேண்டாம்னு தூக்கி போடுற ஒருவரை நான் நட்பு ரீதியிலாக என்னோட சேர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற பொலிட்டிக்கல் கேல்குலேஷன் அதுக்குள்ளே இருக்கிறது. அதை விட முக்கியம் ஆர்என் ரவிக்கான ஒரு எச்சரிக்கை என்பது போலவும் சில விஷயங்கள் டிஎம்சி ஆதரவாளர்களால் இது பண்ணப்பட்டது. நீங்கள் தமிழ்நாட்டில் செஞ்சதெல்லாம் இங்கே செய்யலாம்னு நினச்சிட்டீங்க, அந்த எண்ணத்தோடு இங்கே வரக்கூடாது, இது மேற்கு வங்கம், இது வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகளை டிஎம்சியினுடைய ஆதரவாளர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸும் ஆர்என் ரவி அவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையை முன்கூட்டியே கொடுக்குறோம் என்கிற ரீதியிலான பதிவுகளையும் போட்டார்கள். ஒரு நல்ல ஸ்டேட்ஸ்மேனாக அவர் நடந்து கொண்டார்னு திடீர்னு பார்த்தா ஆக்சுவலாக அவருடைய பதவி காலத்தின் பொழுது தான் அங்கே ஆளுநர் மாளிகையில் இருந்த பெண் ஒருவர் பாலியல் ரீதியிலான ஒரு துன்புறுத்தல் வேண்டதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது பெரிய அளவுக்கு ஃப்ரிக்ஷனாக போச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போது அவங்க ஒரு கைக்குலுக்களை செய்திருக்கிறார், ஒரு நல்ல கெஸ்டரை கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சென்ட் ஆஃபில் அவர் ராஜினாமா பண்ணிட்டார், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிற மாதிரி போய் ஆர்என் ரவி இன்னைக்கு பொறுப்பும் ஏற்றுக்கொள்கிறார். அங்கேருந்து அவர் சென்ட் ஆஃப் ஆகி அங்கே போகிறார். பட் ஒரு பொலிட்டிக்கல் கேல்குலேஷன். இதன் அடுத்த கட்டமாக டெல்லிக்கும் இந்த போராட்டத்தை நடத்துகிறார் அப்படின்னா இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடர் ஏப்ரல் 2 வரைக்கும் நடக்கிறது. அதற்குள்ளாக இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக அவரின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி ஓம் பிர்லா அவர்களின் மீது கொண்டு வந்ததைப் போல பதவி பறிப்பு தீர்மானத்தை கொண்டு வர எல்லா எதிர்கட்சிகளோடும் பேசி ஒத்த கருத்துக்கு வந்திருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். வேறு ஓம் பிர்லா அது முடிஞ்சதும் அதுக்கான டிராஃப்டிங் ஒர்க்கை முடிச்சு நேரடியாக லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் அதை கொண்டு போக போகிறோம். இங்கே 50 எம்பிகள் கையெழுத்து போடணும், ராஜ்யசபாவில் அங்கே 100 எம்பிகள் கையெழுத்து போடணும். இது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு எதிர்கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள்ங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் ஞானேஷ்குமாரையும் எதிர்த்து பாஜக, ஞானேஷ்குமார் வேற இல்லை, இது மம்தாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டு, அவங்களுடைய போராட்ட வடிவம். ஞானேஷ்குமாரும் பாஜகவும் வேற இல்லை, இவங்களுக்கு எதிராக நாங்கள் மக்கள் மன்றத்தில் போராடினோம், நீதிமன்றத்தில் போராடுகிறோம், அடுத்து நாடாளுமன்றத்திலும் போராடுவோம், தொடர்ந்து எங்கள் போராட்டம் தொடரும்.
நாங்கள் வங்க மொழி வங்காளிகள் அப்படிங்கிற இடத்திலிருந்து எங்களுடைய உரிமைக்காக போராடுவோம் என்று ஒரு வழக்கமான அவங்களுடைய அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இமேஜோட தேர்தலுக்கு தயாராகி இருக்கிறார் மம்தா. மேற்கு வங்க அரசியல் களம் சுடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இது ஃபர்தராக எப்படி போகுது, என்னவா நீட்சியாக நகர்கிறதுங்கிறத பொறுத்து விரிவாக வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.